அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். பொதினி என்று அழைக்கப்படும் மலை கீழ்காணும் எந்த வள்ளலுக்கு உரியது? பொதினி மலை இது எந்த வள்ளலுக்கு உரியது? ஆன்சர் பேகன் என்பது சரி. சாந்தாதத் என்பவர் எந்த மாத இதழின் ஆசிரியராக உள்ளார்? சாந்தாதத் எந்த மாத இதழின் ஆசிரியராக உள்ளார்? சாந்தாதத் எந்த மாத இதழ்னு பார்த்தீங்கன்னா நிறை மாத இதழ். இது ஹைதராபாத்தில் உள்ள நிறை மாத இதழின் ஆசிரியராக உள்ளார் சாந்தாதத். ராஜா வந்திருக்கிறார் என்ற நூலை எழுதியவர் யார்? ராஜா வந்திருக்கிறார் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் கு. அழகிரிசாமி என்பது சரி. நூல்கள் வாங்கும் அறிவு பழக்கத்தை மக்களிடம் பரப்ப வேண்டும் என்று கூறியவர் யார்? நூல்கள் வாங்கும் அறிவு பழக்கத்தை மக்களிடம் பரப்ப வேண்டும் என்று கூறியவர் ஆன்சர் வா. சுபமாணிக்கம் என்பது சரி. நிலத்தினின்று நீர் பரப்பும் அளந்து அறியா பல பண்டம் வரம்பு அறியாமை வந்து ஈண்டி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நிலத்தினின்று நீர் பரப்பவும் அளந்து அறியா பல பண்டம் வரம்பு அறியாமை வந்து ஈண்டி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை என்பது சரி. அறம் இன்பம் வீடும் ஆகிய 4 நூல் ஒன்றோ இரண்டோ குறைந்து வருவது என்னவென அழைக்கப்படுகிறது? அறம் இன்பம் வீடு ஆகிய 4 நூல் ஒன்றோ இரண்டோ குறைந்து வருவது ஆன்சர் சிறுகாப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. இலம்பகம் என்பது கீழ்காணும் எதனுடன் தொடர்புடையது? இலம்பகம் இது ஒரு உட்பிரிவா உள்ளது. அது எதனுடன் தொடர்புடையது? இலம்பகம் என்பது சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு தான் இலம்பகம் என்று அழைக்கப்படுகிறது. அதுல எத்தனை இலம்பகங்கள் உள்ளன அப்படிங்கிற கேள்வியும் நம்ம பார்க்க போறோம். மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை என்ற வரியில் மடநல்லார் என்ற சொல்லின் பொருள் என்ன? மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை என்ற வரியில் மடநல்லார் என்ற சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா இளமை பொருந்திய பெண்கள் என்பது சரி. அடுத்த ஒன்று அகநானூறு நம்ம 3 பிரிவா களிற்றியானை நிறை மணிமிடை பவளம் நித்தில கோவை. இதில் களிற்றியானை நிறையில் எத்தனை பாடல்கள்? மணிமிடை பவளம் நித்தில கோவை ஆன்சர். களிற்றியானை நிறை 120 பாடல்கள், மணிமிடை பவளம் 180, நித்தில கோவை 100 பாடல்கள். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கோவை பல மூக்கும் பாசிமணி கண்கும் சிவப்பு கோட்டு கழுத்தும் வேப்பிலை வாழும் என்ற வரிகளை எழுதியவர் யார்? கோவை பல மூக்கு பாசிமணி கண்கள் சிவப்பு கோட்டு கழுத்து வேப்பிலை வாழும் என்ற வரியை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி ஆவார். செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே வீடுகள் இருந்த பகுதி என்னவென்று அழைக்கப்பட்டது? செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே வீடுகள் இருந்த பகுதி என்னவென்று அழைக்கப்பட்டது? அந்த சென்னை நகரத்தை 2 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. ஆன்சர் இது உள்ளே வீடுகள் இருந்த பகுதி பார்த்தீங்கன்னா வெள்ளையர் நகரம் என அழைக்கப்பட்டது. தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. இதெல்லாம் நம்ம பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருவோம். இதில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது ஆன்சர் உமனர் உப்பு வணிகர், தெளிர்பண்ண ஒளிப்ப, புனவண்ணா காணவன், பகடுன்னா நாய் கிடையாது, எருது என்பது சரி. தோப்பில் முகமது மீரானின் எந்த நூல் தமிழக அரசின் விருது பெற்றுள்ளது? தோப்பில் முகமது மீரான் அவருடைய எந்த நூல் தமிழக அரசின் விருது பெற்றுள்ளது? ஆன்சர் கூனன் தோப்பு என்பது சரி. திண்மை செய்பவரே அண்டி தீண்ட ஒண்ணாதார் என்று பாடியவர் யார்? திண்மை செய்பவரே அண்டி தீண்ட ஒண்ணாதார் என்று பாடியவர் கவிமணி என்பது சரியான விடை. ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் சீவக சிந்தாமணி என்பது சரி. அக்ஷராபியாசம் என்பது எதனை குறிக்கும்? அக்ஷராபியாசம் என்பது எதனை குறிக்கும்? ஆன்சர் அக்ஷராபியாசம் என்பது எழுத்து பயிற்சியை குறிக்கும் என்பது சரி. சி. மணி அவர் நடத்திய சிற்றிதழ் என்ன? சி. மணி அவர்கள் நடத்திய சிற்றிதழ் எது? ஆன்சர் நடை எனும் சிற்றிதழை நடத்தியவர்
சி. மணி ஆவார். மங்கையர்க்கரசி என்ற நூலை எழுதியவர் யார்? மங்கையர்க்கரசி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் சுரதா என்பது சரி. பெண் தன் கணவனையே முழுவதும் சார்ந்திருந்தாள் என்பதை கீழ்காணும் எந்த நூலின் மூலம் அறிந்து கொள்ள முடியும்? பெண் தன் கணவனையே முழுதும் சார்ந்திருந்தாள் என்பதை எந்த நூலின் மூலம் அறிந்து கொள்ள முடியும்? ஆன்சர் குறுந்தொகை என்பது சரி. வானரை கூந்தல் முதியோள் சிறுவன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? வானரை கூந்தல் முதியோள் சிறுவன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் புறநானூறு என்பது சரி. உற்றார் உறவினர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? உற்றார் உறவினர். ஆன்சர் உற்றாரும் உறவினரும் என்பதுதான் சரி. உம்மை தொகை என்பது சரி. பூமணியின் எந்த நூலிற்கு அவருக்கு 2014 சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது? அது எந்த நூல்? பூமணியின் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா அண்ணாடி என்பது அவருக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூலாகும். உலக புவி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக புவி தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் உலக புவி நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22 அன்று அனுசரிக்கப்படுகிறது. நெடுநெல் வாடை எத்தனை அடிகளை கொண்டது? நெடுநெல் வாடை எத்தனை அடிகளை கொண்டது? ஆன்சர் நெடுநெல் வாடை பார்த்தீங்கன்னா 188 அடிகளை கொண்டது. உத்தம சோழன் அவர்கள் நடத்திய இதழின் பெயர் என்ன? உத்தம சோழன் நடத்திய இதழின் பெயர் என்ன? ஆன்சர் கிழக்கு வாசல் உதயம் என்பது சரி. வம்சமணி தீபிகை என்ற நூலின் மூல வடிவம் எப்போது இலசைமணி என்பவரால் வெளியிடப்பட்டது? வம்சமணி தீபிகை என்ற நூலின் மூல வடிவம் எப்போது இலசைமணி என்பவரால் வெளியிடப்பட்டது? ஆன்சர் 2008 ஆண்டாகும். சர்ப்பயாகம் என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? சர்ப்பயாகம் என்ற கவிதை நூலை எழுதியவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் என்பது சரி. எவ்வினையோர்க்கும் இம்மையில் தம்மை இயக்குதற்கு இன்பம் பயக்கும் ஒரு இலக்கு வேண்டும். இவ்வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன? எவ்வினையோர்க்கும் இம்மையில் தம்மை இயக்குதற்கு இன்பம் பயக்கும் ஓர் இலக்கு வேண்டும். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் மனோன்மணியம் என்பது சரி. 11 வகையான ஆடற்கரைகள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் எது? 11 வகையான ஆடற்கலைகள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் சிலப்பதிகாரம் என்பது சரி. கவிஞர் மீரா நடத்திய பதிப்பகம் எது? கவிஞர் மீராவால் நடத்திய பதிப்பகம் எது? ஆன்சர் அன்னம் என்ற பதிப்பகத்தை நடத்தினார். எப்போதும் மத்தாப்பு கொளுத்தி விளையாடுகிறது மலையருவி என்று பாடியவர் யார்? எப்போதும் மத்தாப்பு கொளுத்தி விளையாடுகிறது மலையருவி என்று பாடியவர் கழனியூரன் என்பது சரி. பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என்று முழங்கியவர் யார்? பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என்று முழங்கியவர் முண்டாசு கவி, அதாவது பாரதியார் என்பது சரி. எந்த இதழில் காற்றில் கலந்த பேரோசை என்னும் கட்டுரை 1963 வெளிவந்தது? அது எந்த இதழ்? காற்றில் கலந்த பேரோசை என்னும் கட்டுரை 1963 வெளிவந்த இதழ் தாமரை இதழ் என்பது சரி. எத்தனை நாணியர் பிறந்ததரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை என்று முழங்கிய கவிஞர் யார்? எத்தனை நாணியர் பிறந்ததரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை என்று முழங்கிய கவிஞர் தாராபாரதி என்பது சரி. என் வாழ்வு என் கைகளில் என்று நம்பியவர் யார்? என் வாழ்வு என் கைகளில் என்று நம்பியவர் ஜீவானந்தம், ஜீவா ஆவார். கோபுரங்கள் எந்த நூற்றாண்டிலிருந்து தனிச்சிறப்பு பெற்றன? கோபுரங்கள் எந்த நூற்றாண்டிலிருந்து தனிச்சிறப்பு பெற்றன? ஆன்சர் 12ஆம் நூற்றாண்டு என்பது சரி. மொழி விளையாட்டின் மூலம் இறைவனின் பெருமையை பேசும் செய்யுள் வகை எது? மொழி விளையாட்டின் மூலம் இறைவனின் பெருமை பேசும் செய்யுள் வகை. ஆன்சர் திருச்சாளல் என்பது சரி.
சாமுவேல் பெப்பிஸ் யாருடைய காலத்து நிகழ்வுகளை நாட்குறிப்பாக பதிவு செய்துள்ளார்? உலக நாட்குறிப்பின் முன்னோடி என்று சிறப்பிக்கப்படுபவர் சாமுவேல் பெப்பிஸ். இவர் யாருடைய காலத்து நிகழ்வுகளை நாட்குறிப்பாக பதிவு செய்துள்ளார்? இரண்டாம் சார்லஸ் என்பது சரி. கூறிய விழிகள் எங்கே, குறுநகை போனதெங்கே, இவ்வரிகளை இயற்றியவர் யார்? கூறிய விழிகள் எங்கே, குறுநகை போனதெங்கே, இவ்வரிகளை இயற்றியவர் கண்ணதாசன் என்பது சரி. அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர் தணல் கொளல், இவ்வரிகளை பாடியவர் யார்? அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர் தணல் கொள், இவ்வரிகளை இயற்றியவர் ஆன்சர் போதனார் என்பது சரி. தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்கள் எத்தனை? தொல்காப்பியத்தில் மொத்த இயல்கள் ஆன்சர் தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா 27 இயல்கள் உள்ளன என்பது சரி. கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை ஓதும் பள்ளி என்று கூறும் நூல் எது? கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பார்த்தீங்கன்னா ஓதும் பள்ளி என்று கூறும் நூல் திவாகர நிகண்டு என்பது சரி. வெள்ளி வீதியார் சங்க தொகை நூல்களில் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? வெள்ளி வீதியார் சங்கத்தொகை நூல்களில் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை 13 என்பது சரி. துன்பப்படுபவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, துன்பப்படுபவர் யார்? ஆன்சர் துன்பப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாவை காக்காதவர் என்பது சரி. சந்திரோதயம், தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? சந்திரோதயம், தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றியவர் சு. செல்லப்பா அவர்கள். தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? தமிழ் இசை இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் ஆபிரகாம் பண்டிதர் என்பது சரி. மலரில் ஆரளி இந்துளம் பாடும் மடையிடங்கனி வந்துளம் ஆடும், இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மலரில் ஆரளி இந்துளம் பாடும் மடையிடங்கனி வந்துளம் ஆடும், இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் திருமலை முருகன் பல்லு என்பது சரி. மாநகர் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? சால தவ நனி உரு இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? உரி சொற்றொடர் என்பது சரி. கவிஞர் இந்திரனின் இயற்பெயர் என்ன? இந்திரன் அவருடைய இயற்பெயர் என்ன? இந்திரனின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராசேந்திரன் என்பதாகும். உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும் என்று பாடியவர் யார்? உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும் என்று பாடியவர் வில்வரத்தினம் என்பது சரி. தொழிலாளர்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? தொழிலாளர்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் திருவி கல்யாண சுந்தரம் என்பது சரி. கீழ்கண்டவற்றில் வால்ட் விட்மன் எழுதிய நூல் எது? ஆப்ஷன்ல பாருங்க, கீழ்கண்டவற்றில் வால்ட் விட்மன் எழுதிய நூல் புள்ளின் இதழ்கள் என்பது சரி. பவணந்தி முனிவர் யார் வேண்டுகோளுக்கிணங்க நன்னூலை இயற்றினார்? பவணந்தி முனிவர் யார் வேண்டுகோளுக்கிணங்க நன்னூலை இயற்றினார்? ஆன்சர் சீயகங்கன் என்பது சரியான விடை. சித்தாளு என்னும் கவிதையின் ஆசிரியர் யார்? சித்தாளு என்ற கவிதையின் ஆசிரியர் ஆன்சர் முகமது ரஃபி என்பது சரி. இரவர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடு கோட்பாட்டு சேரலாதனின் இயல்பு என்கிறார். அவர் யார்? இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடு கோட்பாட்டு சேரலாதனின் இயல்பு என்றவர் நச்செல்லையார் என்பது சரி. கோடையில் இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர்தருவே தருநிழலே, இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர்தருவே தருநிழலே என்ற வரியை பாடிய ஆசிரியர் வள்ளலார் என்பது சரி. நதியின் பிழையென்று நறும்புணலின்மை அன்றே பதியின் பிழையென்று, இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? நதியின் பிழையென்று நறும்புணலின்மை அன்றே பதியின் பிழையென்று, இந்த பாடல் வரியின் ஆசிரியர்
கம்பர் என்பது சரி. இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்ன? இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் பார்த்தீங்கன்னா தனதுடைய வலிமையை நிலைநாட்டல் என்பது சரி. தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார்? தமிழரசு கழகம் தொடங்கியவர் மாப்போசி என்பது சரி. கூப்பா ராஜகோபாலன் எந்த ஊரில் பிறந்தார்? அவர் பிறந்த ஊர் எது? கூப்பா ரா பிறந்த ஊர் ஆன்சர் கும்பகோணம் என்பது சரி. சங்க இலக்கியமான எதில் இறுதியில் உள்ள பதிகங்கள் மெய்கீர்த்திகளுக்கு முன்னோடியாக உள்ளது? சங்க இலக்கியம் அதுல எந்த நூல்ல பாடல்களின் இறுதியில் உள்ள பதிகங்கள் மெய்கீர்த்திகளுக்கு முன்னோடி? அது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து என்பது சரி. வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்துணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாதனவற்றையும் கூறுவது என்ன திணை? வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதனவற்றையும் கூறுவது பொதுவியல் திணை என்பது சரி. பொன்னேர் பூட்டுதல் நடத்தப்படும் மாதம் எந்த மாதம்? பொன்னேர் பூட்டுதல் நடத்தப்படும் மாதம் சித்திரை என்பது சரி. கடிகி செல் இதுல கடிகி என்பதன் பொருள் என்ன? கடிகி செல் இதுல கடிகி என்பதன் பொருள் விரைவாக என்பது சரி. தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வருகின்ற மற்றொரு கலை எது? தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வருகின்ற கலை எந்த கலை? சேர்வையாட்டம் என்பது சரி. முல்லை திணைக்குரிய பெரும்பொழுது மற்றும் சிறுபொழுது என்ன? பெரும்பொழுது சிறுபொழுது என்ன? ஆன்சர் முல்லை திணைக்குரிய பெரும்பொழுது கார்காலம், சிறுபொழுது மாலை என்பது சரி. விடுபட்டதை நிரப்புக. அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து இதுல விடுபட்டது என்னன்னு ஆப்ஷன்ல பாருங்க. அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்பது சரி. சிறுவண்டி சரிந்தாட என்பதில் பண்டி என்பதன் பொருள் என்ன? சிறுவண்டி சரிந்தாட என்பதில் பண்டி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா வயிறு என்பது சரி. அறிவு அறியாமை ஐயுறல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? அறிவு அறியாமை ஐயுறல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் நன்னூல் என்பது சரி. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது என்ன வினா? தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவும் வினா பார்த்தீங்கன்னா அறியா வினா என்பது சரி. கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது எது? ஆப்ஷன்ல பாருங்க. கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது ஆன்சர் சங்க இலக்கியம் என்பது சரி. நீதி வெண்பா நூலின் ஆசிரியர் யார்? நீதி வெண்பா நூலின் ஆசிரியர் பா செய்குதம்பி பாவலர் என்பது சரி. மாசர விசித்த வார்புரு வல்பின் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மாசர விசித்த வார்புரு வல்பின் இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு என்பது சரி. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார். அவர் யார்? ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மணவை முஸ்தபா ஆவார். கீழ்கண்டவற்றுள் பெருவெடிப்பு காட்சி பற்றி கூறும் நூல் எந்த நூல்? பெருவெடிப்பு காட்சி பற்றி கூறும் நூல் ஆன்சர் பரிபாடல் என்பது சரி. காலின் 7 அடி பின் சென்று என்று கூறும் நூல் எந்த நூல்? காலின் 7 அடி பின் சென்று என்று கூறும் நூல் பொருணராற்று படை என்பது சரி. 9 விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கத்தை பற்றி கூறுபவர் யார்? 9 விருந்தோம்பல் ஒழுக்கம் விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கத்தை பற்றி கூறுபவர் அதிவீரராம பாண்டியர் என்பது சரி. அலங்குகளை நரலும் ஆரி படுகச் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்?
அலங்கு கலை நரலும் ஆரிப்படுகர் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் மலைபடுகடாம் என்பது சரி. பலர் புகுமாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்று கூறும் நூல் எந்த நூல்? பலர் புகுவாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்று கூறும் நூல் குறுந்தொகை என்பது சரி. வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் என்பது சரி. பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலின் ஆசிரியர் யார்? பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது என்ற சிற்றிலக்கிய நூலின் ஆசிரியர் பலபட்டடை சொக்கநாத புலவர் என்பது சரி. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எந்த நூல்? 10 பாட்டு நூல்களில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு என்பது சரி. கீழ் கண்டவர்களுள் சண்முக சுந்தரம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? கீழ் கண்டவர்களுள் சண்முக சுந்தரம் என்ற இயற்பெயர் கொண்டவர் தமிழழகனார் என்பது சரி. குறிஞ்சி மலர் என்ற நூலை இயற்றியவர் யார்? குறிஞ்சி மலர், இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. பார்த்தசாரதி என்பது சரி. மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று என்ற பாடலை பாடியவர் யார்? மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று என்ற பாடலை பாடியவர் சுந்தர கவிராசர் என்பது சரி. வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது என்ற வரிகளை இயற்றியவர் யார்? வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது என்ற வரிகளை இயற்றியவர் கவிஞர் பாசோ ஆவார். முண்டி மோதும் துணிவே இன்பம் இவ்வரிகளை இயற்றியவர் யார்? முண்டி மோதும் துணிவே இன்பம் இவ்வரிகளை இயற்றியவர் பிச்சமூர்த்தி ஆவார். கீழ் கண்டவற்றுள் சு. சமுத்திரம் அவர்களின் தமிழக அரசின் பரிசை பெற்ற சிறுகதை தொகுதி எது? சு. சமுத்திரம் அவர்களின் தமிழக அரசின் பரிசை பெற்ற சிறுகதை தொகுதி குற்றம் பார்க்கில் என்பது சரி. 5ஆம் வேதம் என அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 5ஆம் வேதம் என அழைக்கப்பட்ட நூல் பார்த்தீங்கன்னா மகாபாரதம் ஆகும். சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு தான் இளம்பகம்னு பார்த்தோம். அந்த இளம்பகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இது ஒரு முக்கியமான கேள்வி. சீவக சிந்தாமணியில் உள்ள இளம்பகங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 13 என்பது சரி. சூடிய பூ சூடர்க்க எனும் சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? சூடிய பூ சூடர்க்க என்ற சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் நாஞ்சில் நாடான் என்பது சரி. ஆண்டாளை யாருடைய வளர்ப்பு மகள் என கூறுவர்? ஆண்டாளை யாருடைய வளர்ப்பு மகள் என கூறுவர்? ஆன்சர் பெரியாழ்வார் என்பது சரி. நடுவணரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு எந்த ஆண்டு? நடுவணரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு 2009ஆம் ஆண்டாகும். மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தமது அறிவியல் அனுபவங்களை என்ன நூலாக எழுதியுள்ளார்? அந்த நூலின் பெயர் என்ன? மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தமது அறிவியல் அனுபவங்களை கொண்டு எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா கையருகே நிலா என்பது சரி. மணிமேகலையில் முதல் காதையாக அமையப்பெறும் காதை எந்த காதை? மணிமேகலையில் முதல் காதையாக அமையப்பெறும் காதை ஆன்சர் விலாவரை காதை என்பது சரி. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறும் நூல் எந்த நூல்? உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே என கூறும் நூல் புறநானூறு ஆகும். சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எந்த நூல்? சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவெம்பாவை என்பது சரி. ரீஃபார்ம் என்ற சொல்லின் தமிழாக்கம் என்ன? ரீஃபார்ம் என்ற சொல்லின் தமிழாக்கம் சீர்திருத்தம் என்பது சரி. 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை எம்ஜிஆர் எங்கு நடத்தினார்? 5ஆம் உலக தமிழ்நாடு நடத்தப்பட்ட இடம் எது?
ஆன்சர் மதுரை என்பது சரி. கிழமை என்ற சொல்லின் பொருள் என்ன? கிழமை என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் உரிமை என்பதாகும். வானம் நீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? வானம் நீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் அறிவுமதி என்பது சரி. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் என்ன? மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் வைப்பு என்பது சரியான விடை. திராவிட மொழிகளில் எந்த மொழியின் வினை சொற்களில் திணை, பால், எண் ஆகிய வேறுபாட்டை காட்ட பாலரி கிளவிகள் இல்லை? திராவிட மொழிகளில் எந்த மொழியில வினை சொற்களில் திணை, பால், எண் ஆகிய வேறுபாட்டை காட்டும் பாலரி கிளவிகள் இல்லை? ஆன்சர் மலையாளம் என்பது சரி. அண்ணா நூலகத்தின் நிர்வாக பிரிவு எந்த தளத்தில் அமைந்துள்ளது? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நிர்வாக பிரிவு அமைந்துள்ள தளம் எது? ஆன்சர் 8ஆம் தளத்தில் அமைந்துள்ளது என்பது சரி. பாவாணர் நூலகத்தை அமைத்தவர் யார்? பாவாணர் நூலகத்தை அமைத்தவர் யார்? ஆன்சர் ரா. இளங்குமரனார் என்பது சரி. முடியரசன் அவர்களின் இயற்பெயர் என்ன? முடியரசன் அவருடைய இயற்பெயர் என்ன? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்பட்டவர். அவருடைய இயற்பெயர் துரைராசு என்பது சரி. கீழ்கண்டவற்றில் நடு திராவிட மொழி அல்லாதது என்ன? நம்ம தென் திராவிட, நடு திராவிட, வட திராவிட மொழின்னு பிரிச்சிருப்போம். அதுல நடு திராவிட மொழி அல்லாதது ஆன்சர் கன்னடம் என்பது சரி. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன? கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர் ஆன்சர் தீர்க்கதரிசி என்பது சரி. கோணக்காத்து பாடல் இது மற்றொரு பெயரிலும் அழைக்கப்படுகிறது. அந்த பெயர் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. கோணக்காத்து பாடல் என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் காத்து நொண்டி சிந்து என்பது சரி. லிங்குஸ்டிக்ஸ் என்பதன் பொருள் என்ன? லிங்குஸ்டிக்ஸ் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் லிங்குஸ்டிக்ஸ் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா மொழியியல் என்பது சரி. உலக ஓசோன் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக ஓசோன் தினம் அனுசரிக்கப்படும் நாள் எந்த நாள்? ஆன்சர் செப்டம்பர் 16 தான் உலக ஓசோன் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற புதுக்கவிதையின் ஆசிரியர் யார்? குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற புதுக்கவிதையின் ஆசிரியர் கலாப்பிரியா என்பது சரி. கவிமணி இயற்றிய மொழிபெயர்ப்பு நூல் எந்த நூல்? கவிமணி இயற்றிய மொழிபெயர்ப்பு நூல் ஆன்சர் உமர் கய்யாம் பாடல்கள் என்பது சரி. மெய்யே மக்கள் அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுவேனே இவ்வரிகளை இயற்றியவர் யார்? மெய்யே மக்கள் அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுவேனே இவ்வடிகளை இயற்றியவர் மா. லே. தங்கப்பா என்பது சரியான விடை. இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எந்த நூல்? அதாவது இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எந்த நூல்? ஆன்சர் இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் பார்த்தீங்கன்னா தமிழின்பம். இது ராபி சேதுவால் இயற்றப்பட்டது. இது ஒரு முக்கியமான கேள்வி. நீலகேசியின் மொத்த சருக்கங்கள் எத்தனை? நீலகேசியின் மொத்த சருக்கங்கள் எத்தனை? ஆன்சர் 10 என்பது சரி. ஆண்டாள் இயற்றிய நாச்சியார் திருமொழி எத்தனை பாடல்களை கொண்டது? நாச்சியார் திருமொழி ஆண்டாள் இயற்றப்பட்டது. அது எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? ஆன்சர் 143 என்பது சரி. வ.உ.சி எந்த நூலை தமிழ்தாயின் திருவடிகளில் கைமாறாக வைத்தார்? வ.உ.சி
சிதம்பரனார் அவர்கள் எந்த நூலை தமிழ்த்தாயின் திருவடிகளில் கைமாறாக வைத்தார்? மெய்யறிவு மெய்யறம் என்பது சரி. ஒரே கல்லில் அமைந்த நவக்கிரக சிலை அமைந்துள்ள இடம் எந்த இடம்? ஆப்ஷன்ல பாருங்க. ஒரே கல்லில் அமைந்துள்ள நவக்கிரக சிலை அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் கங்கை கொண்ட சோழபுரம் என்பது சரி. மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து இத்தொடர் யாரை குறிப்பிடுகிறது? மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து இத்தொடர் யாரை குறிப்பிடுகிறது? ஆன்சர் கண்ணன் என்பது சரி. கீழ்காண்பவற்றுள் தூது என்பதன் வேறு பெயர்கள் என்ன? தூது இதோட வேறு பெயர்கள் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். அதாவது தூதுங்கிறது பார்த்தீங்கன்னா வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது ஆகும். நடன முத்திரைகளுடன் கூடிய சோழர்கால சிற்பங்கள் காணப்படும் இடம் எந்த இடம்? நடன முத்திரைகளுடன் கூடிய சோழர்கால சிற்பங்கள் காணப்படும் இடம் ஆன்சர் நார்த்தாமலை என்பது சரி. முத்துராமலிங்க தேவர் எப்போது மறைந்தார்? ஆன்சரோடவே நான் கொடுத்துட்டேன். முத்துராமலிங்க தேவர் மறைந்தது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30, 1963 ஆண்டன்று. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. ஜானகிராமன் அவர்களின் செய்தி என்னும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? ஜானகிராமன் அவர்கள் செய்தி என்னும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் சிவப்பு ரிக்ஷா என்பது சரி. 3 யோக மருந்துகளில் பொருந்தாதது எது? 3 யோக மருந்து இதுல பொருந்தாத ஒன்று எது? ஆன்சர் நல் தியானம் என்பது பொருந்தாத ஒன்றாகும். நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் 3 யோக மருந்துகளாகும். மல்லல் அம் செருவில் காஞ்சி இதில் செரு என்பதன் பொருள் என்ன? மல்லல் அம் செருவில் காஞ்சி இதில் செரு என்பதன் பொருள் வயலை குறிக்கும். சங்கீத ரத்னகாரம் என்னும் நூல் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? சங்கீத ரத்னகாரம் என்னும் நூல் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? ஆன்சர் 13ஆம் நூற்றாண்டு என்பது சரி. நற்பொருள் செய்வார்க்கு இடம்பொருள் அஃது இடம் இவ்வடிகள் எந்த நாட்டின் சிறப்பை கூறுகின்றன? நற்பொருள் செய்வார்க்கு இடம்பொருள் அஃது இடம் இவ்வடிகள் எந்த நாட்டின் சிறப்பை கூறுகின்றன? ஆன்சர் ஏமாங்கத நாடு என்பது சரி. பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார்? பெரும்பானாற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்தரையன் என்பது சரி. சிமெண்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன? சிமெண்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன? ஆன்சர் பைஞ்சுதை என்பது சரி. எந்த நூலில் பல வகையான கப்பலின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? அது எந்த நூல்? எந்த நூலில் பல வகையான கப்பலின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஆன்சர் சேந்தன் திவாகரம் என்பது சரி. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார்? நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் மாங்குடி மருதனார் என்பது சரி. ராவண காவியத்தில் மொத்தம் எத்தனை காண்டங்கள் மற்றும் எத்தனை பாடல்கள் உள்ளன? காண்டங்கள் மற்றும் பாடல்கள் ராவண காவியத்தில் மொத்தம் எத்தனை உள்ளன? ஆன்சர் 5 காண்டங்கள் 3100 பாடல்கள் கொண்டது ராவண காவியமாகும். வகுப்பறை சிரித்தது இது எவ்வகை ஆகுபெயர்? மொத்தம் 16 ஆகுபெயர் நம்மளுக்கு தெரியும். வகுப்பறை சிரித்தது இது எவ்வகை ஆகுபெயர்? ஆன்சர் இடவாகு பெயர் என்பது சரி. எதுகை இடம்பெறாத இணை எது? எதுகைன்னா உங்களுக்கு தெரியும் 2ஆம் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது. இதுல எதுகை இடம்பெறாத இணை பார்த்தீங்கன்னா இரவு இயற்கை. இதுல வங்கம், சங்கம்,
உலகு, புலவு, அசைவு, இசைவு இதெல்லாம் எதுகை இடம்பெற்றுள்ளது. இரவு, இயற்கை இதுதான் எதுகை இடம்பெறாத இணையாகும். கலைகள் யாவும் தாய்மொழி வழி மாணாக்கருக்கு அறிவுறுத்தும் பெருங்காலமே தமிழ்தாய் மீண்டும் அரியாசனம் ஏறும் காலமாகும் என்று கூறியவர் யார்? கலைகள் யாவும் தாய்மொழி வழி மாணாக்கருக்கு அறிவுறுத்தும் பெருங்காலமே தமிழ்தாய் மீண்டும் அரியாசனம் ஏறும் காலமாகும் என்று கூறியவர் திருவிக என்பது சரி. அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடைய சிற்பங்கள் எந்த மதத்தில் உள்ளன? இது ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடைய சிற்பங்கள் எந்த மதத்தில் உள்ளன? சமண மதம் என்பது சரி. மாங்குடி மருதனார் 8 தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? மாங்குடி மருதனார் 8 தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? ஆன்சர் 13 பாடல்கள் என்பது சரி. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது? 6 பகுபத உறுப்புகள்னு நமக்கு தெரியும். பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை. இதுல காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு ஆன்சர் இடைநிலை என்பது சரி. கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலை இயற்றியவர் யார்? கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலை இயற்றியவர் மா அமரேசன் என்பது சரி. ஏடென்று கல்வி சிலர் பேசும் இயலென்று கல்வி பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சியில் வாயில் என்ற வரிகளை எழுதியவர் யார்? ஏடென்று கல்வி சிலர் பேசும் இயலென்று கல்வி பலர் கெட்டாதெனும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சி வாயில் என்ற வரிகளை எழுதியவர் குலோத்துங்கன் என்பது சரி. முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்று கூறியவர் யார்? முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்று கூறியவர் கோர்டன் ஆல்போர்ட் என்பது சரி. திருக்குறளார் வி. முனுசாமியின் எந்த நூலிலிருந்து வாழ்விக்கும் கல்வி என்ற கட்டுரை தொகுக்கப்பட்டுள்ளது? திருக்குறளார் என்று போற்றப்படுபவர் வி. முனுசாமி. அவருடைய எந்த நூலிலிருந்து வாழ்விக்கும் கல்வி என்ற கட்டுரை தொகுக்கப்பட்டுள்ளது? சிந்தனை களஞ்சியம் என்பது சரி. ஜானகிராமன் அவர்களின் ஜப்பான் பயண அனுபவங்கள் நூலாக வெளிவந்த ஆண்டு எந்த ஆண்டு? ஜானகிராமன் அவர்களின் ஜப்பான் பயண அனுபவங்கள் நூலாக வெளிவந்த ஆண்டு 1967 என்பது சரி. ஊவேசா நூலகம் எப்போது தொடங்கப்பட்டது? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஊவேசா நூலகம் எப்போது தொடங்கப்பட்டது? 1942 என்பது சரி. இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? இயற்கை தவம் ஆன்சர் சரிதான். அதாவது சிந்தாம சிதறாம தவம் பண்ணுவோம். அப்போ சிந்தாமணி என்பது சரி. உண்டு இல்லை என்ற சிந்தனைகளுக்கிடையே உண்டு என்பதையே பயனுள்ளதாக கருதுவதை யார் மறுக்கிறார்? உண்டு இல்லை என்ற சிந்தனைகளுக்கு இடையே உண்டு என்பதை பயனுள்ளதாக கருதுவதை யார் மறுக்கிறார்? ஆன்சர் லாவோட்ஸ். கன்ஃபியூசஸ் கிடையாது. லாவோட்ஸ் என்பது சரியான விடை. ஒரு வேண்டுகோள் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஒரு வேண்டுகோள் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்ற பாடலின் ஆசிரியர் தேனரசன் என்பது சரி. காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்ட ஆண்டு 1829 ஆண்டாகும். எழுதொழில் அம்பலம் என்பது என்ன? எழுதொழில் அம்பலம் என்பது என்ன? ஆன்சர் ஓவிய கூடம்தான் எழுதொழில் அம்பலம் என்று அழைக்கப்பட்டது. மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தேவாரம். இதில் குறிப்பிடப்படும் மூவருள் பொருந்தாதவர் யார்? மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தேவாரம். இதில் குறிப்பிடப்படும் மூவருள் பொருந்தாதவர் மாணிக்கவாசகர் என்பது சரி. நாகசுர இசைக்கருவி எந்த மரத்தால் செய்யப்படுகிறது? நாகசுர இசைக்கருவி எந்த மரத்தால் செய்யப்படுகிறது? ஆன்சர் ஆச்சா மரம் என்பது சரி.
நா. பிச்சமூர்த்தி அவர்கள் எந்த ஆண்டு கலைமகள் பட்டம் பெற்றார்? பிச்சமூர்த்தி அவர்கள் எந்த ஆண்டு கலைமகள் பட்டம் பெற்றார்? ஆன்சர் 1932 என்பது சரி. தமிழ் பல்கலைக்கழகத்தில் எத்தனை புலங்கள் மற்றும் துறைகள் உள்ளன? புலங்கள் எவ்வளவு, துறைகள் எவ்வளவு? ஆன்சர் 5 புலங்கள் 25 துறைகள் தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ளன. பூவல் என்பது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. பூவல் என்பது என்ன? ஆன்சர் உவர் மண்ணிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலைதான் பூவல் என அழைக்கப்பட்டது. சரியான இணையை தேர்ந்தெடு. நலவெண்பா, கம்பன், கலிங்கத்து பரணி, செய்யங்கொண்டார், விருத்தம் முன்னும் ஒன்பா, புகழேந்தி. இதுல சரியானது எது? இதை நம்ம பார்த்தோம்னே கண்டுபிடிச்சிருவோம். 2 மட்டும் சரி. அதாவது கலிங்கத்து பரணி, செய்யங்கொண்டார். நலவெண்பாவிற்கு புகழேந்தி, விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு கம்பன் என்பது சரி. பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஆன்சர் படித்தல் என்பது சரி. மத்து கூட்டல் தளம் மத்தளம் என்று ஆகியது என்று கூறியவர் யார்? மத்து கூட்டல் தளம் மத்தளம் என்று ஆகியது என்று கூறியவர் அடியார்க்கு நல்லாராவார். பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதை எது? பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதை. ஆன்சர் அக்கறை என்பது சரி. காவற்புரை என்பதன் பொருள் என்ன? காவற்புரை இதனுடைய பொருள் ஆன்சர் சிறைச்சாலை என்பது சரி. கல்லும் உலோகமும் செங்கலும் மரமும் 10 சிற்பத்தொழிற்கு உறுப்பாவன எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? கல், உலோகம், செங்கல், மரமும் இதெல்லாம் சேர்ந்த 10 தான் சிற்பத்தொழிற்கு உறுப்பாவன என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் திவாகர நிகண்டு என்பது சரி. முத்துப்பட பரப்பிற்கொற்கை முன்றுரை என்று கூறும் நூல் எந்த நூல்? முத்துப்படு பரப்பிற்கொற்கை முன்றுரை என்று கூறும் நூல் நற்றிணை என்பது சரி. பெரியாரின் மொழி சீரமைப்புகளை தமிழக அரசு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தது? அதுல அவர் எழுத்து சீர்திருத்தமெல்லாம் செஞ்சிருப்பாரு. அதுல தமிழக அரசு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியது? ஆன்சர் 1978ஆம் ஆண்டு என்பது சரி. உற்றாரை யான் வேண்டேன் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? உற்றாரை யான் வேண்டேன் என தொடங்கும் பாடலை பாடியவர் மாணிக்கவாசகர் என்பது சரி. சுந்தரரின் தேவாரம் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? சுந்தரரின் தேவாரம், அவருடைய தேவாரம் பார்த்தீங்கன்னா 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. திருக்குறளில் இடம்பெறும் 2 மரங்கள் எவை? இதுல மரம், மலர், பூ இதெல்லாம் பார்த்திருப்போம். திருக்குறளில் இடம்பெறும் 2 மரங்கள் பனை, மூங்கில் என்பது சரி. கீழ்கண்டவற்றுள் திணைச்சோற்று விருந்து பற்றி கூறும் நூல் எந்த நூல்? திணைச்சோற்று விருந்து பற்றி கூறும் நூல் எது? ஆப்ஷன்ல பாருங்க. மலைபட கடாம், அதாவது கூத்தரராற்றுப்படை என அழைக்கப்படும் மலைபடு கடாம்ல தான் திணைச்சோற்று விருந்து பற்றி கூறும் நூலாகும். குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழின் பெயர் என்ன? குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழின் பெயர் அறிக அறிவியல் என்பது சரி. போரில் இறந்த வீரருக்கு நடுகள் நடப்படும் என்ற செய்தியை கூறும் நூல் எந்த நூல்? போரில் இறந்த வீரருக்கு நடுகள் நடப்படும் என்ற செய்தியை கூறும் நூல் தொல்காப்பியம் என்பது சரி. நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் இப்பாடலை இயற்றியவர் யார்? நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் இப்பாடலை இயற்றியவர் சரி பாலை பாடிய பெருங்கடுக்கோ என்பது சரியான விடை. மா. ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றுள்ளார்? எழில் முதல்வன் அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா மா. ராமலிங்கம். அவர் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? புதிய உரைநடை என்பது சரி. பொய்கை ஆழ்வார் பிறந்த இடம் எந்த இடம்? இந்த ஆழ்வார்கள்ல அவங்க எங்க பிறந்தாங்க அப்படிங்கிற கேள்வி அடிக்கடி கேட்கப்படும் ஒரு கேள்வி.
பொய்கை ஆழ்வார் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் என்பது சரி. யானர் தகா அவன் அகன்றலை நாடே என்ற வரியில் குறிப்பிடப்படும் நாடு எந்த நாடு? யானர் தகா அவன் அகன்றலை நாடே என்ற வரியில் குறிப்பிடப்படும் நாடு பார்த்தீங்கன்னா சேரநாடு என்பது சரி. பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடங்க இந்திய அரசு இசைவு தந்த ஆண்டு எந்த ஆண்டு? அதாவது அனுமதி தந்த ஆண்டு எந்த ஆண்டு? ஆன்சர் 1983 என்பது சரி. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் சச்சிதானந்தன் என்பது சரி. விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை உவமையாக்கியுள்ளவர் யார்? விருந்தினருக்கு உணவிடும் போது ஏற்படும் முகமலர்ச்சியை உவமையாக்கியுள்ளவர் யார்? ஆன்சர் ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி என்பது இதற்கு சரியான விடை. கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணியவர் யார்? கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணியவர் காயிதே மில்லத்தாவார். நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவே நான் என்ற வரிகள் எந்நூலில் இடம்பெற்றுள்ளன. நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் என்ற வரிகள் எந்நூலில் இடம்பெற்றுள்ளன. ஆன்சர் குடும்ப விளக்கு என்பது சரி. நான் இதுவரை போர் கண்டதில்லை, ஆனால் அதியமான் பல போர்களை நடத்தி வெற்றி கண்டவன் என்று கூறியவர் யார்? நான் இதுவரை போர் கண்டதில்லை, ஆனால் அதியமான் பல போர்களை நடத்தி வெற்றி கொண்டவன் என்று கூறியவர் தொண்டைமான் என்பது சரி. ஜெயங்கொண்டார் யாருடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தார்? ஜெயங்கொண்டார் யாருடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தார்? முதற் குலோத்துங்க சோழன் என்பது சரி. கவிஞர் வைரமுத்து அவர்கள் எந்த ஆண்டு கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? அவருடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினத்திற்காக வைரமுத்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2003 ஆண்டாகும். குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளிவரும் நச்சுக்காற்று எது? குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளிவரும் நச்சுக்காற்று குளோரோஃப்ளோரோ கார்பன் என்பது சரி. கொவ்வை தமிழை கொண்டு பாடியவர் யார்? அவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. கொவ்வை தமிழை கொண்டு பாடியவர் மாசாத்தியார் என்பது சரி. மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் என்பது சரி. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்பட்டவர் யார்? அழைக்கப்பட்டவர் யார்? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்பட்டவர் அயோத்திதாச பண்டிதராவார். பெரிய மீசை சிரித்தார் இந்த சொல்லுக்கான தொகையின் வகை என்ன? சிவப்பு சட்டைக்காரர் வந்தார், பெரிய மீசைக்காரர் வந்தார், பொற்குடி வந்தால், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதற்கு இலக்கணம் குறிப்புன்னு பாருங்க. ஆன்சர் அன்மொழி தொகை. பெரிய மீசை சிரித்தார் என்பது அன்மொழி தொகை என்பது சரி. திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது? திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது? அதனால தான் அதை நம்ம என்னன்னு சொல்றோம், தமிழ் 3000 பாடல்களை கொண்டது திருமந்திரம் ஆகும். கடலிலே கோடி கோடி கதிர்கைகள் ஊன்றுகின்றாய், நெடுவானில் கோடி கோடி நிறை சுடர் கைகள் நீட்டி. இவ்வரிகளை இயற்றியவர் யார்? கடலிலே கோடி கோடி கதிர்கையில் ஊன்றுகின்றாய், நெடுவானில் கோடி கோடி நிறை சுடர்கள் கைகள் நீட்டி. இவ்வரிகளை இயற்றியவர் பாரதிதாசன் என்பது சரி. வேலூரில் இலவச மருத்துவம் அளித்த பெண்மணி யார்? வேலூரில் இலவச மருத்துவம் அளித்த பெண்மணி பார்த்தீங்கன்னா ஐடா சோபியாஸ் கட்டர் என்பது சரியான விடை. மென்துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பகலிரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? மின்துகுலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பகலிரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர்
தேவகோட்டை வா மூர்த்தி என்பது சரி. இசை நிறை அளபடை என அழைக்கப்படும் அளபடை எந்த அளபடை? இசை நிறை அளபடை என அழைக்கப்படும் அளபடை ஆன்சர் செய்யுளிசை அளபடை என்பது சரி. எத்தனை அணாக்கள் கொண்டது ஒரு ரூபாய்? எத்தனை அணாக்கள் கொண்டது ஒரு ரூபாய்? ஆன்சர் 16 அணாக்கள் கொண்டது ஒரு ரூபாய் ஆகும். துள்ளல் ஓசையுடைய பாவகை எந்த பாவகை? துள்ளல் ஓசையுடைய பாவகை ஆன்சர் கலிப்பா என்பது சரி. கீழ்கண்டவற்றில் எந்த நூலை மேத்தா அவர்கள் எழுதவில்லை? கீழ்கண்டவற்றில் எந்த நூலை மேத்தா எழுதவில்லை? ஆன்சர் நகர்வலம் என்பது சரி. அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார்? ஐயா, அப்துல் கலாம் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார்? ஆன்சர் 11வது குடியரசுத் தலைவர் என்பது சரி. தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்களில் எது தவறானது? ஆப்ஷன்ல பாருங்க. தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்களில் எது தவறானது? ஆன்சர் கிளை அப்படிங்கிறது கவையின் பிரிவு என்பது தவறான ஒன்றாகும். திருவெம்பாவை என்ற நூலை எழுதியவர் யார்? திருப்பாவை திருவெம்பாவை. திருப்பாவை திருமாலை பாட பெண்கள் வழிபட செல்வது. திருவெம்பாவை சிவனை பாடன்னு பார்த்தோம். திருவெம்பாவை என்ற நூலை இயற்றியவர் மாணிக்கவாசகர் என்பது சரி. சமூக சேவைகையாக இருந்து பெண்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர் யார்? சமூக சேவகியாக இருந்து பெண்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர் மூவலூர் ராமாமிர்தம் என்பது சரி. முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் கனிச்சாறு என்பது சரி. நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்பு யாருடையது? நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்பு யாருடையது? ஆன்சர் மு வரதராசனார் என்பது சரி. தேங்க்யூ ஆல்.